நம்ம இந்தியாவோட ஒரு சோல்ஜர் கிட்டத்தட்ட 8 பாகிஸ்தான் டேங்கை அவரோட ஒரே ஒரு டேங்கை வச்சு முடிச்சு அந்த போர்ல வந்து சின்ன ஒரு இந்த பேட்டில் வந்து ஜெயிச்சிருக்காரு. அது வந்து 1971 நடந்துச்சு. அதுவும் எப்படி ஜெயிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அந்த அவரோட டேங்கை வந்து ஏகப்பட்டதுல டேமேஜ் ஆயிடுச்சு. அவரோட டேங்குக்கு உள்ள வந்து ஏகப்பட்ட ஃபயரு. இவருமே வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி எரிஞ்சிட்டாரு. அப்படி முக்காவாசி அவரோட உடம்பு வந்து எரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட உயிரையே கொடுத்து அந்த 8 பாகிஸ்தான் டேங்கை வந்து எப்படியாவது முடிச்சே தீருவேன், எப்படியாவது அவங்க வந்து வீழ்த்தியே தீருவேன்னு சொல்லி இந்தியாவுக்காக உசுர விட்டு அந்த ஒரு வீர மரணத்தை வந்து அவர் இந்தியாவுக்காக பரிசா கொடுத்தாரு. அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுலயே, அதாவது வெறும் 21 வயசுல இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால வந்துட்டு அவருக்கு வந்து சின்ன வயசுலயே பரம்வீர் சக்ரா அப்படிங்கிற அந்த ஒரு விருது கொடுத்துருக்காங்க. ஒரு உயரிய விருது. அதாவது ஒரு இந்திய ராணுவ வீரருக்கு வந்து ஒரு உயரிய விருதா ஒன்று கொடுப்பாங்க அப்படின்னா அது வந்து இந்த பரம்வீர் சக்ரா அந்த விருது தான். அந்த விருதை வந்து இவர் வந்து 21 வயசுல வாங்கியிருக்காரு. அவர் பேர் தான் வந்துட்டு அருண் கேத்ரபால் அப்படிங்கிற இந்த ஒரு மாவீரர். இவரோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இவரோட கதையை வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல எல்லாம் வந்து எப்பவுமே வச்சு கொண்டாடுவாங்க. இவரை பத்தி வீடியோ போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல வியூஸ் போகும். அந்த நார்த்ல வந்து சும்மாவே வியூஸ் ஜாஸ்தியா போகும். அது இவரை மாதிரி இந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்கள், அவங்க தியாகிகள் எல்லாம் பத்தி போட்டோம்னா ஏகப்பட்ட வியூஸ் போகும். அதுல முக்கியமான ஒரு பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அருண் கேத்ரபால் வந்து இருக்காரு. ஏன்னா இவர் செஞ்ச தியாகம் வந்து அவ்வளோ பெரிய தியாகம். ஏன்னா சாதாரண விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஒரு ஃப்ரெஷரா இருந்து ஒரே ஒரு டேங்கை வச்சு, அதுவும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட இருந்த டேங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்டான ஒரு டேங்க். அப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து உச்சபட்ச டெக்னாலஜி வந்து வாங்கி வச்சிருந்தாங்க அவங்க பாகிஸ்தான். அந்த 8 டேங்குமே வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டான ஒரு டேங்க். ஆனா அதுக்கு போராடி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அதாவது பாத்தீங்கன்னா லெஸ் டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டான ஒரு டேங்கை வச்சு முடிச்சிருக்காரு. அதுவும் பாதி செத்துட்டாருன்னு சொல்லலாம், முக்காவாசி செத்துட்டாருன்னு சொல்லலாம். அவர் வந்து போராடும் போதே முக்காவாசி அவர் பாடி எரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும் போதும் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு அவங்களோட உயிருக்கு என்னதான் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போராடுற இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இருக்காங்களே, இவங்களை பத்தி படிக்கும் போதெல்லாம் மட்டும் நம்மளாம் வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தோணும். ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க உயிரே கொடுக்குறாங்க நம்ம நாட்டுக்காக, நம்ம இங்க ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்க வந்துட்டு அந்த குளிர்லையும் சரி, அப்புறம் டெசர்ட்ல போட்டாங்கன்னா அந்த வெயிலையும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்க. உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவங்களோட உயிரவே கொடுத்து அவங்களோட சந்தோஷத்தெல்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளுக்காக வந்துட்டு உழைக்கிறாங்க, நம்மளை வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அருண் கேத்ரபால் இருக்காருல்ல, அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் வந்து எப்படி வந்து சண்டை போட்டு ஜெயிச்சாரு அப்படிங்கிறதான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஜென்ரேஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு மிலிட்ரியிலே தான் இருந்திருக்காங்க. இவரோட அப்பாவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில தான் இருந்திருக்காரு. அதே மாதிரி இவரோட தாத்தா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியாவோட சுதந்திர போராட்டத்துக்காக ஏகப்பட்ட போர்லாம் வந்து ரத்தம்லாம் சிந்திருக்காரு. அது போக பாத்தீங்கன்னா இவரோட கொள்ளு தாத்தா, அவர் வந்து இந்த இந்தியாவோட 18th செஞ்சுரியில இருக்குல்ல, அப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சீக்கியர்களுக்கான அவங்களோட உரிமைக்கான ஒரு போர் எல்லாம் கலந்துக்கிட்டு அங்க போய் அவர் ரத்தம் சிந்திருக்காரு. அதனால இவங்க குடும்பமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீர குடும்பம்னு சொல்லலாம். வீரம் வந்து அவங்க ரத்தத்திலே இருக்கு. எப்ப பார்த்தாலும் வந்துட்டு ஒரு மக்களுக்காக எதுனாவும் துணிஞ்சு செய்வாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா ரத்த சிந்தருக்கு பயப்பட மாட்டாங்க, உயிரே கொடுக்கற கூட பயப்பட மாட்டாங்க. இவங்களோட தாத்தா, கொள்ளு தாத்தா, இவரோட அப்பாலாம் இந்த ஒரு வீரத்தோட இருக்கிறனாலதான் தெரியல, இவருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரத்தம் அப்படியே ஒட்டிக்குச்சு. இவருமே அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சளைக்காம இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அது காரணம் வந்துட்டு அவர் செஞ்ச அந்த ஒரு பெரிய தியாகம் தான். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் ஹீரோஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்சங் ஹீரோஸாவே இருக்காங்க. ரொம்ப வந்து பெருசா யாராலையும் வந்து அறியப்படுறதும் கிடையாது, பெருசா யாரும் பேசவும் மாட்டேங்கிறாங்க. அதையும் ஒரு விதமான ஒரு சேடான ஒரு மூவ்மெண்ட் தான். ஸ்போர்ட்ஸ்மென்ட்லாம் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மாதிரி இந்தியன் ஆர்மிஸ்க்குல வந்து கொடுக்குறதே இல்லை. சரி, நம்ம இப்போ அருண் கேத்ரபாலோட வாழ்க்கையை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். இவர் வந்து கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிறந்திருக்காரு. அதாவது 1950 வருஷம் அக்டோபர் 14 பிறந்திருக்காரு. அதுவும் பூனேல தான் பிறக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த தேசபக்தி எல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இவரோட தாத்தா அப்புறம் அவரோட அப்பாலாம் வந்துட்டு ஆல்ரெடி மிலிட்ரியில் இருக்கிறனால அவங்கெல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட வந்து அதிகமாக சின்ன வயசுல இருந்தே பேசி அதெல்லாம் வந்து பழக்கப்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து அட்டாக் பண்ணோம், இந்த மாதிரிலாம் நம்ம ஆளுங்களை வந்து அவங்க வந்து அடிச்சாங்க, அந்த மாதிரி ஒரு சேடான ஒரு திங்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து பாசிட்டிவான திங்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து மாத்தி எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பார்டர்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து ஷேர் பண்ணுவாங்க இவர்கிட்ட. அதெல்லாம் கேட்டு வந்து இவருக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து அந்த சின்ன வயசுல ரொம்ப ஆர்வம் வந்து பில்ட் ஆயிருக்கு. இப்போ இது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, இப்போ ஏதாவது ஒரு இந்தியன் சோல்ஜரை வந்து பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க, தேவையே இல்லாம எந்த ஒரு அவசியமே இல்லாம வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா இவருக்கு வந்து ரத்தம் கொதிச்சிருமாமா. சரி, அந்த இடத்துல நான் இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்பலேருந்தே வந்துட்டு அவங்க அப்பா கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் வந்து பேசிட்டு இருப்பாராமா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 11 வயசுல, அப்ப நான் சொல்றேன், அந்த வயசுலயே வந்துட்டு இவருக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் வந்து இருந்திருக்கு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து படிப்புலையும் வந்து டாப்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு கிரேட் எல்லாம் பயங்கரமா எடுப்பாரு. ஒரு 80% 85% மேல தான் கிரேடே வாங்குவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா ஹாக்கியில வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேயராகவும் இருந்திருக்காரு. அவரோட ஸ்கூல் ரேஞ்சிலேயே சரி ரொம்ப டாப்பான ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. அதனால அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அந்த அத்லெட்டிக்ஸ் இதுலலாம் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. மிலிட்ரி மென்க்குலாம் வந்து இதுதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறனால வந்துட்டு சின்ன வயசுல இருந்து இவர் வந்து ட்ரெயினே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்க அப்பா. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 வயசுல வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி அப்படிங்கிற அந்த ஒரு அகாடமியில் சேர்றாரு. இது வந்து இந்தியன் ஆர்மியோட ஒரு டைப்ல இருக்கிற ஒரு அகாடமி தான். இந்த அகாடமியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை வந்து முழுக்க முழுக்க ஆர்மிக்காக, இந்தியன் ஆர்மிக்காக, இந்தியாவுக்காக போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து ஆயத்தமாகறாரு. ஏன்னா அங்கெல்லாம் அவருக்கு வந்து ட்ரைனிங் வந்து பக்காவாக கொடுக்குறாங்க. இங்கே தான் வந்துட்டு எப்படிலாம் வந்து டிஃபென்ஸ் பண்ணணும், டிஃபென்ஸோட A to Z எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இப்போ பாகிஸ்தான்காரங்க வந்து திடீர்னு வந்துட்டாங்க, அட்டாக் பண்ணுறக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிற எல்லா கலையுமே வந்து கற்றுக்கிறாரு. அதெல்லாம் தாண்டி இவருக்கு வந்து எது மேலே வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கிலாம் இருக்குல்ல டேங்க்கு, அது மேலே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏகப்பட்ட ஒரு ஆசை இருந்திருக்கு. எப்படியாவது நான் வந்து அதுக்கு வந்து அதோட ஆப்ரேட்டர் ஆகணும், அதை வந்து நான் ஓட்டணும், அதை வச்சு நான் வந்து டிஃபென்ஸ் பண்ணணும், அதை வச்சு ஏகப்பட்ட பாகிஸ்தான்காரங்களை நான் வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவரோட லட்சியமா இருந்திருக்கு. இதுக்காக வந்துட்டு அவர் வந்து டே அண்ட் நைட் வந்து ட்ரீம், அதாவது கனவு காண்டுட்டே இருந்திருக்காராட்டிருக்கு. அவரோட சீனியர் அபிஷியல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய லூட்டினன்ட்ஸ் அவங்க கிட்டலாம் வந்துட்டு ஏகப்பட்ட வாட்டி வந்து இது வந்து ரெக்வஸ்டாக வச்சிருக்காரு. என்னை வந்து இந்த ஒரு பிரிவில் போடுங்க, இந்த மாதிரி பீரங்கி ஆப்ரேட் பண்ணுற அந்த ஒரு பிரிவில் போடுங்க, நான் வந்து சிறப்பாக பண்ணுவேன், என்னோட ஃபுல் பெஸ்ட்டை கொடுப்பேன்னு சொல்லி அப்போலேருந்தே வந்து ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பீரங்கி வந்து போயிட்டு வந்திருக்கு சர்வீஸ்க்கு, அதை வந்துட்டு ப்ராப்பராக வந்து தொடச்சு வைக்கிறதா இருக்கட்டும், அந்த பீரங்கிக்கு பக்கத்துலேயே தான் வந்துட்டு அவர் வந்து ஃப்ரீ டைம்லலாம் சுற்றிட்டு இருப்பாராமா, எப்படி இதெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்துட்டு பீரங்கி அப்படிங்கிற அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்து மேலே அவ்வளோ ஆர்வமாக இருந்திருக்காரு. ஃபியூச்சரில் வந்துட்டு அந்த பீரங்கியை வச்சே வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே கிரியேட் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து அப்போ வந்து அவருக்கு தெரியவே தெரியாது. எப்படியும் நம்ம வந்து நம்மளும் ஒரு பேட்டில் ஃபீல்டில் இருப்போம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் வந்து ஒரு பெரிய இப்போ வரைக்கும் நான் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அது வந்து கிரியேட் பண்ணுவோன்னு அவருக்கே தெரியாது. அதுக்கப்புறம் ஜூன் 13 1971 வருஷம் இவருக்கு வந்து ஒரு பீரங்கியை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அதாவது ஆப்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கன்னை வந்து எப்படி சுடுறது அப்படிங்கிறத கற்று தராங்க. அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு வேலையவே கொடுத்துட்றாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு பொறுப்பே அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இந்த பொறுப்பை ஒப்படைச்ச அந்த டைம் லைன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்குல்ல, அதாவது இப்போ இருக்கிற பங்களாதேஷ். இப்போ இருக்கிற பங்களாதேஷ் வந்து பங்களாதேஷாக மாறுறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய போர் நடந்துச்சு. அதில் வந்துட்டு நம்ம இந்தியா வந்து பாகிஸ்தானை ஊதி தள்ளிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸ்ட் பாகிஸ்தானில் வந்து ஏகப்பட்ட பீரங்கியெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து நம்மளை அட்டாக் பண்ண பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து ஈஸியாக அவங்களை வந்து ஊதி தள்ளிட்டோம். ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொசு மாதிரி ஊதி தள்ளிட்டோம். அதனால அந்த கோவத்தெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பாகிஸ்தானாக இருக்கணும்னு நினச்சோம், ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷாக மாறிட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெங்கால் மக்கள், அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்துட்டு அது வந்து பங்களாதேஷ் இப்போ வரைக்கும் இருக்கு. இந்த கோவத்தினால இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கு. இது வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்குல்ல, அது பக்கத்தில் தான் இருக்கு. அது வந்து நம்ம இந்தியாவோட ஆக்கிபைடு ஒரு பிளேஸ் அது. அதில் வந்துட்டு சகர்கர் அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 டேங்க் வந்து இறக்குறாங்க. இந்த 13 டேங்க்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டேங்க். அமெரிக்கா வந்து அப்பதான் வந்து உலகத்துக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த டேங்கை. ரொம்ப சுப்பீரியரான ஒரு லேட்டஸ்ட் பில்டு டேங்க் M47, அப்புறம் வந்து M47 டேங்க். இதுல வந்துட்டு அப்போதைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து அது எல்லாத்தையும் அதில் இருந்துச்சு 13 டேங்க்லையுமே. ஆனால் இந்த ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேங்க் தான் இருக்குது நம்ம இந்தியாவில். 3 டேங்க்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டேங்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் கேத்ராபால் நம்மளோட ரியல் ஹீரோ இருக்காருல, அவர் வந்து இருக்காரு. மீதி இருக்கிற 2 டேங்க்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒரு சீனியர் கேப்டன் இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு டேங்க்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சோவார் நண்ட் சிங் அப்படிங்கிற இன்னொரு கன்மேன் அவரும் இருக்காரு. இவங்க 3 பேர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து டிஃபென்ஸ் பண்றதுக்காக டிஃபென்ஸ் மோட்ல இருக்காங்க. இவங்க 3 பேருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணணும், எப்போ அட்டாக் பண்ணணும் அப்படின்னு கமாண்டிங் கொடுக்கறதுக்காக ஒரு கமாண்டர் இருக்காரு. அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கர்னல் அனுஜ் சிங் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து கமாண்ட் கொடுக்கறதுக்கான அந்த ஒரு பொசிஷன்ல இருக்காரு. இவர் வந்து அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள இல்லை, அவர் வந்துட்டு ரேடியோ ஸ்டேஷன்ல இந்தியன் ஆர்மி கேம்ப்ல வந்து இருக்காரு. அங்கிருந்து வந்து கமெண்ட் கொடுப்பாரு. இவங்க 3 பேர் வந்துட்டு பேட்டில் ஃபீல்ட்ல இவங்க பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் வந்து சுட்டு தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு காத்துட்டு இருக்காங்க டிஃபென்ஸ் மோட்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தானோட 13 டேங்க் சொன்னேன்ல, அவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி வளைச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல ஒரு சீனியர் கேப்டன் வந்து அவரோட டேங்க் வந்து அட்டாக் ஆயிடுது. அதில் வந்துட்டு ஏகப்பட்டது ஃபயர் ஆயிடுது, செயலிழந்து போயிடுது. அதனால வந்துட்டு அந்த டேங்கை வந்து அப்படியே விட்டுட்டு அவரை மட்டும் காப்பாற்றிடுறாங்க. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அடிபட்டுறதுங்கிறனால க்ரூமென்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை காப்பாற்றி கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் மல்ஹோத்ரா இருக்கார்ல, அவர் தான் வந்துட்டு லீட் பண்ணிட்டு இருந்தார்ல,
அவரோட அவரோட டேங்க்லேயுமே அவரோட பீரங்கிலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான ஒரு பார்ட்ஸ் வந்து செயலிழந்து போயிடுச்சு. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ பாட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் கன் இருக்குல்ல, அது வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சு. அது வந்து நகர்த்த கூட முடியல. அதனால வந்துட்டு அவரும் வேற வழி இல்லாமல் தப்பிச்சு ஓடிடுறாரு, அந்த டேங்கை விட்டு தப்பிச்சு ஓடிடுறாரு. ஆனால் இவங்க 2 பேருமே, இந்த கேப்டன் மல்ஹோத்ரா அப்புறம் வந்துட்டு அருண் கேத்ராபால் இருக்காங்கல்ல, அவர் கேப்டன் மல்ஹோத்ரா ஓடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேங்கை வந்து சேர்ந்து ஒரு 5 டேங்கை கிட்டத்தட்ட 5 டேங்கை வந்து இவங்க 2 பேருமே சேர்ந்து முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கிறதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 8 டேங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சது ஒரே ஒரு ஆள் தான், அருண் கேத்ராபால் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னந்தனி மனுஷன் தான். அவர் தான் வந்து முடிச்சு கட்டியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பாடியும் போச்சு, சுத்தமாக எரிஞ்சிருச்சு. அப்படி எரிஞ்சும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருந்திருக்கா. அந்த 8 டேங்கையுமே வந்து காலி பண்ணி அங்கே அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேங்க்ல இருந்த பாகிஸ்தான் வீரர்கள் வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் செத்துட்டாரு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த அருண் கேத்ராபால் இருக்காருல்ல, இவர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தன்னந்தனியா அது வந்துட்டு அவரோட பீரங்கி வந்து ஏகப்பட்ட டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு ஹையர் அஃபீஷியல்ஸ், அதாவது கமாண்டர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீ அந்த பீரங்கி அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துரு, உயிருக்கே ஆபத்து இருக்கு, நம்ம வந்துட்டு பேக்கப்புக்கு ஏகப்பட்ட ஃபோர்ஸ் இருக்கு, நாங்க அனுப்புறோம், அதுக்குள்ள நீ எப்படியே நீங்க தப்பிச்சு ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்துட்டு இவரு தான் வந்துட்டு வாண்டடா, இல்ல சார் என்கிட்ட வந்துட்டு என்னோட மெயின் கன் இன்னும் வேலை செய்யுது, நான் வந்துட்டு ஓடி வரமாட்டேன், இந்த பீரங்கி விட்டு ஓடி வரமாட்டேன், நான் வந்து பயந்துலாம் ஓட மாட்டேன், இங்க இருக்கிற 8 பேர்த்தையும் வந்துட்டு முடிச்சு கட்டிட்டு தான் விடுவேன். அதாவது இந்த பாகிஸ்தான்காரங்கள கொஞ்சம் பேட் வேர்ஸ்ல திட்டிட்டு அவங்ககிட்ட சொல்றாரு, இந்த 8 டேஷ் பாகிஸ்தானிக்காரங்களை முடிச்சு கட்டிட்டு தான், அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க அவர் எந்த மாதிரி கெட்டவத்துல சொல்லியிருப்பாருன்னு. அவங்கள முடிச்சு கட்டிட்டு தான் நான் வந்து திரும்புவேன், நம்ம நாட்டுக்கு திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 பேர்த்துக்கிட்டே சண்டை போடுறாரு. அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், அவரோட உடம்பே எரிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட செயலிழந்து போச்சு. ரைட் சைடு கையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அவர் கன் ஆப்ரேட் பண்ணும்போதே வந்துட்டு சுத்தமாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ரொம்பவுமே கருகிய நிலைமையில் இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கே வந்து ஒரு பெருமையை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவரும் இறந்து போறாரு, அதே நாள் இறந்து போறாரு. இந்த சம்பவம் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 16ஆம் தேதி 1971 வருஷம் நடந்துச்சு. அந்த வருஷம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் இறந்து போயிருந்தாரு. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த பீரங்கி ஆப்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு அதிகாரம் கிடச்சி ஒரு 6 மாதத்தில் அவரோட உயிரும் போயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவரோட புகழ் வந்து என்றைக்குமே வந்து குறைஞ்சதே கிடையாது. ஏன்னா இவருக்கான ஏகப்பட்ட சிலையெல்லாம் இருக்குல்ல, பிரான்ஸ் சிலை, வெண்கல சிலையெல்லாம் வந்துட்டு இவரோட வடிவிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. பூனேலையா இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு காஷ்மீர்லையா இருக்கட்டும். இவருக்கான ஒரு மதிப்பு வந்து என்றைக்குமே குறைஞ்சதே கிடையாது நார்த் இந்தியாவில். இங்கே வந்துட்டு அதிகமாக ஃபேமஸ் இல்லை, ஏன்னா நிறைய பேர் அதிகமாக பேசுறது இல்லை, புக்கில் கூட அதிகமாக வந்தது கிடையாது. அது ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவரை பற்றி எதுவுமே அதிகமாக பேசவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. ரேண்டமாக இதுவே எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக் பேஜில் ரேண்டமாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சர்ச் பண்ணி படித்தேன், அதில் நிறைய விஷயம் வந்து எனக்கு வந்து மாட்டுச்சு. அதனால தான் வந்து நான் இப்போ வந்து இது பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த அருண் கேத்ராபால் அப்படிங்கிற அந்த ஒரு ரியல் ஹீரோவோட ஒரு தியாகமான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பேசுவேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.